மத மாற்றம் தேவையா அப்படின்னு விசாகா ஹரி அப்படின்ற ஒரு இந்து சகோதரி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ட்ரெயின்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த பயணத்தின் போது சென்னை திருவள்ளூரை சேர்ந்த ஒரு போதகர் என்ன பண்ணியிருக்காரு, போய் அவங்கள எழுப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அவங்க ட்ரெயின்ல படுத்துட்டு போயிருந்திருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு போகும்பொழுது தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி யாரும் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படியே அவங்க தூங்கல, சும்மா படுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து பிரைஸ் அலாட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பதிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல அந்த அம்மா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்குறாங்க. நான் மடிசார் கட்டியிருக்கேன், நான் மாமி, என்கிட்ட வந்து அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு அப்படின்றாங்க. ஏங்க, எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லக்கூடாதா? யாரும் மதம் மாத்தல. மதத்தை வந்து பரப்புறது அனைவருடைய சுதந்திரம். ஆர்டிக்கல் 25 படியா மதம் நம்ம பரப்புறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அது யாரா இருந்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம, அடுத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாம நம்ம மதத்தை பத்தி, நம்ம விரும்புகிற கடவுளை பத்தி நம்ம சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சரிங்க, அவர் வந்து சொன்னாரு மாமி கிட்ட. அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்களாம். ரைட்டு, கேட்டாங்க, பதில் பேசியிருக்காங்க. அப்போ நீங்க பதில் பேசும்போது அவர் என்ன நினைப்பாரு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைப்பாரு. நீங்க கேட்கும்போது நீங்க அமைதியா அவருக்கு நீங்க பிடிக்காத மாதிரி ஏதாவது முகபாவனையோ இல்ல வேண்டாங்க எனக்கு இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா அவர் நிறுத்திருப்பாரு. நீங்க இன்ட்ரெஸ்டா கேட்கும்போது ஓ இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்க ஒரே வார்த்தை கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்ப அவரை பிளேம் பண்ணி மதம் பரப்புறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுன்றதுக்காகவே நீங்க வந்து அதை ஃபுல்லா கேட்டீங்களா? அதுக்காகவே இந்த வீடியோ போடுறதுக்காகவே நீங்க கேட்டீங்களா? இப்போ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தானே இருக்குது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க, படிச்சவங்களுக்கு கடவுள் தேவை இல்லையா? படிச்சவங்களுக்கும் கடவுள் தேவை, படிக்காதவங்களுக்கும் கடவுள் தேவை, எல்லாருக்கும் கடவுள் தேவை. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்க சொல்றாங்க. நாங்க சுவிசேஷம் சொல்றது எங்களுடைய கடமை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கேட்காம விட்டுட்டு போங்க. அதுல அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. தமிழகத்துல சிங்கப்பெண் படையில நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, உமன்ஸ் அபியூஸ்ன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. எங்க அபியூஸ்னா என்ன? உங்களை வந்து அவங்க எதுவுமே டச் பண்ணல. அவர் எதுவுமே வாயில சொல்லியிருக்க, நீங்க வேண்டாம் சொன்னா போயிருக்க போறாரு. அவர் சொன்னார் யூ ஹேவ் டு அக்செப்ட் ஜீசஸ்ன்னு அவர் சொன்னாராம். கண்டிப்பா நீங்க ஜீசஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி யாருமே கட்டாயப்படுத்தி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு. ஆனா அது சொல்லி இருக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு, இயேசுதான் தெய்வம், மெய்யான தெய்வம்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நீங்க விருப்பப்பட்டா நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்ல நான் ஏத்துக்கலன்னு சொல்லி தான் முடிஞ்சு போயிருக்கு. இவங்க வந்து அவர் கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களை என்ன பண்ணாங்க, ஏத்துக்கிட்டு ஆகணும், உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களா? இல்ல அவரு பேசினாரு, நீங்க பதில் பேசியிருக்கிறீங்க. எனக்கு பிடிக்கலங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களே சொல்லுவாங்க, அவங்க தான் பிடிக்கலன்னு சொல்றாங்களே, நீங்க எங்க பேசுறீங்கன்னா அவர் வந்து அவங்களே வந்து பேசியிருப்பாங்க, ஏதாவது திட்டி இருப்பாங்க. கேட்கறதெல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டுவீங்க, வீடியோ போடணுன்றதுக்காகவே நீங்க சொல்லுவீங்க. வந்து பரப்புறது என்னுடைய நம்பிக்கையை பத்தி நாங்க சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்க நம்பிக்கை பத்தி நீங்களும் சொல்லுங்க. நீங்க கூட சில பேர் சொல்றீங்க, நாங்க இந்த கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நாங்க வந்து எங்ககிட்ட சொல்லும் போது இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்றது இல்லையே. சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறுத்திட போறீங்க. அதே போலதான் எங்களுக்கும். சரி, இவங்களாவது ஓகே, இவங்க வீடியோ பார்த்துட்டு இன்னும் சில பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்க. அதுல வந்து 2 பேர் பேசுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அதுல ராதா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போயிட்டு தசம பாகம் காணிக்கைகளை குறித்தெல்லாம் பேசுறாங்க. இப்படியெல்லாம் தசம பாகம் வாங்குறாங்க, காணிக்கை வாங்குறாங்க, வீடு வீடா 2 பெண் பிள்ளைங்க என் வீட்டுக்கு நைட்டு 7 மணிக்கு வராங்க, இயேசுவை பத்தி சொல்றாங்க அப்படின்னு. ஏங்க, நான் தெரியாம தான் ஒன்று சொல்றேன். பெண் பிள்ளைங்களை யாராவது நைட்டு 7 மணிக்கு தனியா இந்த மாதிரி அனுப்புவாங்களா? ஒண்ணு கூட அவங்க அம்மா அப்பா வந்திருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க அந்த ஏரியாவுல உங்க பக்கத்துல தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும், அதனால வந்திருப்பாங்க. பேசுறதுல ஒரு நியாயமா நம்ம பேசணும். அதே போல அவங்க என்ன சொல்றாங்க, தசம பாகம் வாங்குறாங்க, காணிக்க, அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கைங்க, அவங்க கடவுள் கொடுக்குறாங்க. நீங்களும் கோயில்கள்ல போய் நீங்க காணிக்க போடுறீங்கல்ல, பரிகாரம் அப்படின்ற பேர்ல நம்ம பரிகாரம் பண்றோம்ல. நானும் ஒரு நாள்ல இந்து மதத்தை பின்பற்றிருக்கனால எனக்கு தெரியும். இந்த காளஹஸ்தி கோயில்லாம் போனோம்னு வந்து பாத்தீங்கன்னா, பாலாபிஷேகத்துக்கு இவ்வளோ, இந்த பூஜைக்கு இவ்வளோ, அந்த பூஜைக்கு இவ்வளோன்னு அதுக்கு டோக்கன் கட்டி அப்படித்தான் பூஜை எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இப்பவும் அந்த மாதிரி சடங்குகள்லாம் கடைபிடிக்கப்படுதுன்னு நான் கேள்விப்படுறேன். அப்ப நீங்களும் சடங்குகள் பண்றீங்க, சம்பிரதாயங்கள் பண்றீங்க, அதுக்கு காசு கொடுத்து நீங்க பண்றீங்க. அதே போல ஐயருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, வீட்டுக்கு வர வச்சு ஹோமம் பண்ணி அதுக்கு காணிக்க கொடுக்குறீங்க. அப்ப அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறது? அப்ப அதெல்லாம் நாங்க தடை பண்ண சொல்லி பேசலாமா? தசம பாகம் காணிக்கணும் அவங்கவுங்க மனப்பூர்வமாய் விருப்பப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க.
கர்த்தருக்குன்னு கொடுக்குறாங்க. அவருடைய இப்ப நீங்க கோயில்ல எப்படி செலவுகள் இருக்குமோ, சாப்பாடு போடுறீங்க, அன்னதானம் போடுறீங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்றீங்க, அதுக்கெல்லாம் செலவு இருக்கும்ல, அதே மாதிரி சர்ச்சுக்கும் செலவு இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி கொடுத்தா என்ன தப்பு? அதை நீங்க கொடுக்கல, அப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? அது எங்களுடைய நம்பிக்கை, நாங்க கொடுக்குறோம், நாங்க வாங்குறோம், அது எங்களுடைய இதுங்க. உங்களுடைய நம்பிக்கையில நாங்க குறுக்க வரல, நாங்க இது வரைக்கும் கேட்கறதும் இல்லை. அனாவசியமா அடுத்தவங்களுடைய காரியத்துல நுழையிறதும் இல்லை. நீங்க அப்படி எடுத்தோன்னு அப்படி பேசுறீங்க, இந்த பாஷங்களை இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும், ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, வீட்லயே 3 நாள் வச்சு ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அது எங்க நம்பிக்கை? ஜெபம் பண்ணி சரி ஆகணுமா இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல் போகணுமான்றது முடிவெடுக்க வேண்டியது நாங்க. குழந்தை ஒண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல கூட அநேக சாமியார்கள் வந்து என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் பிள்ளைங்களை நரபலி கொடுக்குறாங்க. அதெல்லாம் மீடியாக்கள் வருது, அதை பத்தி நீங்க பேசலாமே. தேவையானதை பேச மாட்டேன்றீங்க. நாங்க அப்படி எதுவும் பண்ணலையே. அப்புறம் ஏன் நீங்க வந்து ஒரே மதம் பரப்புறாங்க, ஏன் ஒரே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்கள்ல படிக்கும் பொழுது இந்தியா எனது தாய்நாடு, இந்தியாவில் உள்ள அனைவரும் என் சகோதர சகோதரிகள், இது ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம வந்து உறுதிமொழி சொல்றோம். நம்ம வந்து அதை படிச்சிருக்கோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுனா இந்தியாவில் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து நிறைய ஜனம் நம்ம இருக்கிறோம். இப்போ சவுத் சைடு நார்த் சைடுன்னு இருக்கு, மொழிகள் வேறுபடுது, அவங்களுடைய நம்பிக்கை வேறுபடுது. புத்த மதம், அதுக்கப்புறமா சீக்கியம், அப்புறம் சேட்டெல்லாம் அவங்க ஒரு மதத்தை பின்பற்றாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இன்னும் யெகோவா விட்னஸ்ன்னு இருக்கு. இந்துக்களே பலவிதமான பிரிவுகள் இருக்கு. இப்படியெல்லாம் அநேக மதங்களை நம்ம பின்பற்றோம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது தான் இந்தியா. அப்ப இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை மட்டும் ஏன் ஒடுக்குறீங்க? கிறிஸ்தவர்கள் வந்து தன்னுடைய நம்பிக்கையை வெளியே சொல்றாங்கன்னு ஒதுக்குறீங்களா? விருப்பம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இதுக்கு பல வீடியோக்களை போறீங்க, மதம் மாத்துறாங்க, இவங்களை வந்து பிடிச்சி ஜெயில போடுங்க. எங்களை ஜெயில போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க உங்களை அடிக்கிறோமா, திட்டுறோமா, இல்ல உங்க சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுறோமா? எதுவுமே இல்ல. உங்களுக்காக ஜெபிச்சு உங்களுக்காக சுகத்தை வாங்கி கொடுக்குறோம், நல்ல வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். டிவி, சினிமா இப்படி தவறான வழியில போற பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல வழியில தானே திருப்புறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க? இல்ல மது குடிங்கன்னு சொல்றோமா? சாராய கடைக்கு முன்னாடி நின்று போயிட்டு போதகர்கள் வந்து சாராயம் குடிக்காதீங்கன்னா அதனுடைய காரியங்களை எடுத்து சொல்ல நீங்க யாரும் சொல்லலையே, நாங்க எடுத்து சொல்றோம். இல்ல நாட்டுக்கு நல்லது பண்ணா எப்பவுமே இப்படிதான் ஓரம் கட்டிருப்பீங்களா? இப்படிதான் குற்றச்சாட்டை வந்து நீங்க வைப்பீங்களா? யாரும் நாங்க எதிர்த்து கேட்கறது இல்ல அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இந்த நாட்டுல இருக்குங்க, அதனாலதான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நம்ம சண்டை போடக்கூடாது, நாங்க சமாதானத்தோட இருக்கணும்னு சொல்றாரு. அதனால நாங்க சமாதானத்தோட நாங்க போறதுனால ஏமாளிகள் கிடையாது. எங்களுக்கும் சில கருத்துக்களை கேட்க உரிமை இருக்கு, நாங்களும் கேட்போம். இது இந்தியா வந்து யார் வேணா பேசலாங்க, மற்றவங்களை புண்படுத்தாம நாங்க பேசலாம். அதை தான் நாங்க கேட்கிறோம். இனிமே கிறிஸ்தவர்கள் மதம் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணாதீங்க. நாங்க நல்லதுதான் சொல்றோம். இதுக்கு யாராவது நீங்க உங்களுடைய கருவிக்க விரும்புனீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நான் எதுவும் தப்பா பேசலன்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கிற உண்மையதான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சாப்பாட்டுக்காக மதம் மாறல, பணத்துக்காக மாறல அப்படின்னு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் போய் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் இதுக்கு ஆதரவா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.